மனித இனத்தில் தோன்றும் காம ஆசை மொத்தம் 4 வகைகள். 1. அனைத்து எதிர்பாலினத்தவர் மீதும் காம ஆசை. 2. பிடித்த குணமுள்ள எதிர்பால் இனத்தவர் மீது மட்டும் காம ஆசை. 3. ஆன்ம உள்ளுணர்வு கூறும் எதிர்பாலினத்தவர் மீது மட்டும் காம ஆசை. 4. இறை உள்ளுணர்வு கூறும் எதிர்பாலினத்தவர் மீது மட்டும் வரும் காம ஆசை. 1. அனைத்து எதிர்பால் இனத்தவர் மீதும் காம ஆசை தோன்றுதல். அதாவது ஒருவர் கலியுகத்தில் வாழும் போதோ அல்லது முதுகுத்தண்டில் உள்ள 7 சக்கரங்களில் கீழுள்ள 3 சக்கரங்களான மூலாதாரம், சுவாஸ்திதானம், மணிபூரணம் ஆகிய சக்கரங்களின் செயல்பாடு அதிகமாக இருக்கும் போதோ அல்லது மனிதனின் ஆன்மாவை சுற்றியுள்ள 5 மாய அடுக்குகளில் ஒன்றான மனோமாய கோஷா அடுக்கு அதிகமாக செயல்படும் போதோ ஒரு ஆணுக்கு அனைத்து பெண்களிடமும் உடலுறவில் ஈடுபட வேண்டும் என்றும் ஒரு பெண்ணிற்கு அனைத்து ஆணிடமும் உடலுறவில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசையும் இருக்கும். 2. பிடித்த குணம் உள்ளவர் மீது மட்டும் காம ஆசை தோன்றுதல். அதாவது ஒருவர் துவாபுரா யுகத்தில் வாழும் போதோ அல்லது முதுகுத்தண்டில் மத்தியில் உள்ள அநாகதா மற்றும் விசுத்தி சக்கரங்களின் செயல்பாடு அதிகமாக இருக்கும் போதோ அல்லது விஞ்ஞான மாய கோஷா அடுக்கின் செயல்பாடு அதிகமாக இருக்கும் போதோ ஒரு மனிதனுக்கு தனது மனதிற்கு பிடித்த குணமுள்ள பெண்மை மீது மட்டும்தான் காம ஆசை ஏற்படும். அதைப்போல பெண்ணிற்கு தன் மனதிற்கு பிடித்த குணமுள்ள ஆண் மீது மட்டுமே காம ஆசை ஏற்படும். அனைவரின் மீதும் ஏற்படாது. 3. ஆன்ம உள்ளுணர்வு கூறும் எதிர்பாலினத்தவர் மீது மட்டும் காம ஆசை ஏற்படுதல். இதில் மனிதனுக்கு காம ஆசை என்பது தன்னுடைய ஆன்மாவானது உள்ளுணர்வு மூலம் யாருடன் இணைய வேண்டும் என கூறுகிறதோ அவர்கள் மீது மட்டும்தான் காம ஆசை ஏற்படும். அதாவது ஒருவர் திரேதாயுகத்தில் வாழும் போதோ அல்லது முதுகுத்தண்டில் உள்ள 7 சக்கரங்களை மேலே உள்ள ஆப்னி சக்கரம் அதிகமாக செயல்படும் போதோ அல்லது 5 மாய அடுக்குகளில் ஒன்றான ஆனந்த மாய கோஷா அடுக்கு அதிகம் செயல்படும் போதோ ஒரு ஆணுக்கு தனது ஆன்மா கூறும் பெண் மீது மட்டும்தான் காம ஆசை ஏற்படும். அதைப்போல ஒரு பெண்ணிற்கு தனது ஆன்மா கூறும் ஆண் மீது மட்டும்தான் காம ஆசை ஏற்படும். மற்றவர்கள் மீது ஆசை ஏதும் ஏற்படாது. 4. இறை உள்ளுணர்வு கூறும் எதிர்பால் இனத்தவர் மீது மட்டும் காம ஆசை ஏற்படுதல். இதில் மனிதனுக்கு காம ஆசை என்பது இறைவனால் நேரடியாக ஏற்படுத்தப்பட்டு யாருடன் இணைய வேண்டும் என்று உள்ளுணர்வினால் கூறப்படுகிறதோ அவர் மீது மட்டும்தான் காம ஆசை ஏற்படும். அதாவது ஒருவர் சத்தியுகத்தில் வாழும் போதோ அல்லது முதுகுத்தண்டில் உள்ள 7 சக்கரங்களில் தலை உச்சியில் உள்ள சகசிராரா சக்கரம் அதிகமாக செயல்படும் போதோ அல்லது எந்தவிதமான 5 மாய அடுக்குகளும் செயல்படாமல் இறைவனுடைய நேரடியான செயல்பாடு வெளிப்படும் போது ஒரு ஆண் இறைவனால் கூறப்பட்டு தன்னுடைய உள்ளுணர்வினால் உணரப்படும் பெண் மீது மட்டுமே ஆசை ஏற்படும். இதே போன்று ஒரு பெண்ணிற்கு இறைவனால் கூறப்பட்டு உணரப்படும் ஆண் மீது மட்டுமே காம ஆசை தோன்றும். மற்றவர்கள் மீது எந்தவிதமான ஆசையும் உருவாகாது.